கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் யோபு ஜெபித்த ஒரு ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யோபு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, யோபு தன்னுடைய உள்ளத்தின் வேதனையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறார். பாருங்கள், அதாவது இவனுடைய நண்பர்கள் இவனை தவறாய் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னை நீர் ஆதரித்து என் நீதியை நீர் நிரூபிக்க முன் வர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஏனென்றால் இவன் தன்னுடைய நண்பர்கள் வந்து நமக்காக பரிந்து பேசுவார்கள், நமக்காக வழக்காடுவார்கள் என்று நினைத்தானோ தெரியவில்லை. அப்படி அவன் நினைத்து ஏமாந்து போன நிலையில் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய நீதியை உண்மையில் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்மால் தான் இதை செய்ய முடியும். அதோடு அந்த வார்த்தை முடிந்து விடவில்லை. பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? அது எதை குறிக்கிறது தெரியுமா? எனக்கென்று சொந்தங்கள் சுற்றி இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆனால் எனக்காக பிணைப்படுவதற்கோ, எனக்காக வழக்காடுவதற்கோ, எனக்கு துணையாக நிற்பதற்கோ, எனக்காக பேசுவதற்கோ, என்னை புரிந்து கொள்வதற்கோ, என்னை ஆற்றுவதற்கோ, என்னை தேற்றுவதற்கோ, என்னை அணைத்து கொள்வதற்கோ ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு யார் இருக்கிறார் என்ற அங்கலாய்ப்பை இங்கே யோபு ஆண்டவரிடத்தில் அழகாய் தெரியப்படுத்துகிறார். பாருங்கள், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கடைசியில் அவன் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நீங்களும் கூட எனக்காக யார் உண்டு, என்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள எவர் உண்டு, எனக்காக பேசவோ, என்னுடைய இருதயத்தின் வேதனையை காயத்தை அறிந்து கொள்ளவோ யார் இருக்கிறார் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? இன்றைக்கும் நீங்கள் யோபுவை போல சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்மை விட்டால் எனக்கு யார்? உம்மை விட்டால் எனக்கு கை கொடுப்பதற்கோ, கை தூக்குவதற்கோ, என் காயங்களை அறிந்து கொள்வதற்கோ, என் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கோ யாரும் இல்லை. நீர்தான் இருக்கிறீர் என்று ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் ஆண்டவர் அலங்கோலமாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை அழகாய் அலங்காரமாய் மாற்றி மகிழ்வது நிச்சயம். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். எனக்காக யாரும் இல்லையே, நான் நேசித்தவர்கள் கூட எனக்கு துணை நிற்கவில்லையே, என்னை நன்றாக அறிந்தவர்கள் கூட புரிந்து கொள்ளாமல் போனார்களே என்று புலம்புவதை விட்டுவிட்டு, ஆண்டவரே, என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொள்ளும். எனக்காக நீர் பேசும் ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் எனக்கு இருக்கிறீர். உம்மை தவிர எனக்கு வேற யார் கை கொடுக்க கூடும் என்று செபியுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்காக பரிந்து பேசுவதோடு மாத்திரம் அல்ல, பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.